ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி கிராண்ட் சோலாஸ்க்கும் சிக்கிம் மதுரை பேந்தர்ஸ்க்கும் வெளியே நடக்க போகிற டிஎன்பிஎலோட 23வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th and 7th பொசிஷனில் இந்த ரெண்டு பர்டிகுலர் டீமும் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுது. ஸோ குறிப்பாக மதுரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் சான்ஸ் இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து திருச்சி தோத்தாங்க அப்படின்னா திருச்சி டிஸ்குவாலிஃபை ஆவாங்க அந்த டோர்னமெண்ட்டை விட்டு. ஸோ மதுரைக்கும் சேம் ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா திருப்பூராக இருக்கட்டும், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி டீம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ரீசனுக்காக ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ஸ்லாம் இந்த சீசனில் கொஞ்சம் மோஸ்ட்டாக தெரிய வராங்க. ஸோ 25th ஜூன் ஈவினிங் 7:15 இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியா சிமெண்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட், ஸோ திருநெல்வேலியில் வச்சு தான் அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் வந்து கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் கேமில் எஸ்எக்கி முத்து, ஸோ அந்த பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தார். 37% தான் இருந்தார். கிளியராக வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகணும். ஃபஸ்ட் இந்த பிக்சர் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 75 கேம்ஸ் நடந்திருக்கு. 37 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 36 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 208 ஹையஸ்ட் ஸ்கோரு, 71 ஃபார் 10 பார்த்தீங்க அப்படின்னா லோவஸ்ட் ஸ்கோராக பார்க்கப்படுது. ஸோ ரீசெண்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் திருச்சி கிராண்ட் சோலாஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் பொறுத்த வரைக்கும் 9 விக்கெட்டு, ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் இந்த இடத்துல. இந்த டிஎன்பிஎல் 2025 டைட்டில் வின்னர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் படி ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது சாம்பியன்ஸாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷனாக இருக்குது. என்ன ப்ரோ, சேப்பாக் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ளே பண்ண 6 கேம்ஸுமே 6மே வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அவங்க வின் பண்ண விஷயங்களில் லாஸ்ட் ஒரு 3-4 கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் திண்டுக்கல் ஒரு மிராக்கலில் வின் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிராண்ட் சோலாக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவுமே ஒரு மிராக்கலில் தான் வின் பண்ணாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் வின் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டை ஐடின் திருப்பூர் தமிழ்ஸ் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பற்றி சிம்பிளாக பார்க்கலாம். பேஸ் போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி சப்போர்ட் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மொத்தமாக 8 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 4 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபஸ்ட்டு திருச்சி கிராண்ட் சோலாஸ் பற்றின ஒரு பிளேயர்ஸோட அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அவங்களோட பிளேயிங் 11. வசீம் அகமது, சுரேஷ்குமார் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜே கௌஷிக், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுஜய் சிவசங்கரன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், முகிலேஷ், சரவணகுமார், ஜாஃபர் ஜமால், கணேஷ் மூர்த்தி, அதிசயராஜ் டேவிட்சன், கே ஈஸ்வரன். ஸோ இது வந்து திருச்சி கிராண்ட் சோலாஸோட ஒரு பிளேயிங் 11. ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் ஃபுல் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கே ஈஸ்வரன், அதிசயராஜ் டேவிட்சன், கணேஷ் மூர்த்தி, தென் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் யாதவ், இந்த 4 போலர்ஸும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸை ராஜ்குமார் அண்ட் முகிலேஷ் வந்து போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. சிம்பிளாக பார்க்கலாம் பிளேயர்ஸோட ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி. ஸோ சிம்பிளாக எந்தெந்த பிளேயர்ஸை எப்படி பிக் பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். வசீம் அகமதை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு பேட்டில் இருந்து ஒரு 40+ ரன்ஸ் வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹெட்டில் இதுக்கு முன்னாடி போன சீசனில் 90 ரன் அடிச்சிருக்காரு. பர்சன்டேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகி தான் இருக்கார். ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஸ்மால் லீகுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராது. சுரேஷ்குமார் இந்த சீசனில் ஃபுல்லாகவே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் இந்த பர்டிகுலர் லாஸ்ட் கேமில் திருநெல்வேலியில் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60+ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். கேப்டன்ஸ் நாக் ஆடி இருந்தார் அகெயின்ஸ்ட் சேப்பாக். ஸோ நல்ல டச்சில் வந்திருக்காருங்கிறது தெரிய வருது. டீமோட கேப்டனும் கூட இந்த பர்டிகுலர் சீசனில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் லாஸ்ட் மேட்சோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு நல்ல கிவ் அப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50+ வந்து இந்த மேட்ச்க்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜே கௌசிக் வந்து இதே 1 பொசிஷனில் இறங்கினாருன்னா மஸ்ட் பிக்காக இருப்பார் சேசிங்கில். இல்லை டவுன் தி ஆர்டர் போகிறாருன்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சுஜய் சிவசங்கரன் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சஞ்சய் யாதவ் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். பவுல் பண்ணலை லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பவுலிங் சான்ஸ் பெருசாக கிடைக்கல.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்போனன்ஸ் பொறுத்த வரைக்கும் மதுரையில் ஓரளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு சஞ்சய் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ராஜ்குமார் லாஸ்ட் மேட்ச்சில் 600 விக்கெட் எடுத்திருந்தார். இவர் சேஸ் பண்ணும்போது எப்போவுமே நல்ல பிளேயராக இருப்பார். லாஸ்ட் கேம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார். அதுக்கு முந்தின கேம்ஸ்லாம் பாருங்கள் 58, 59, 30ன்னு சொல்லி கம்மியான பால்ஸில் அடிக்கக்கூடிய பிளேயர். இந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 17 மேட்ச் ஆடி இருக்காரு. 170 ரன் 16 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முகிலேஷ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 50-50 ஆப்ஷன் தான். ஒரு டாப் 3 டாப் 4 இறங்கினா மட்டும்தான் ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி பவுலிங் வச்சு வரதுக்கான பாசிபிள் கம்மி. ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். தென் சரவணகுமார் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். இவர் ரூபி திருச்சி வாரியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பழைய டீம் இருந்தது. இந்த டீமோட நேம் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அப்போதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவணகுமார் வந்து இங்கே தான் ஆடிட்டுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஜாஃபர் ஜமால் ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா ரேராக பிக் பண்ணுங்கள். வென்யூ ஆவரேஜ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. கணேஷ் மூர்த்தி 2வது bowling பண்ணும்போது ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார். கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அதிசயராஜ் டேவிட்சன் நல்ல பிக்காக இருப்பார். 2 இன்னிங்ஸ் போய் நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். கே ஈஸ்வரன் லோக்கல் பாய், இவருக்கு வந்து கன்னியாகுமரி தான். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஒரு நிறைய கேம்ஸ் வந்து ஆடி இருக்காரு. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக டிஎன்பியில் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு. பட் ஸ்டாட்ஸ் இல்லாமல் லோக்கல் கேம்ஸாக இருக்கட்டும், உள்ளூர் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்சுக்கு மேட்ச் வந்து 3 விக்கெட் 4 விக்கெட் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பார் கன்சிஸ்டன்சியாக. ஸோ மஸ்டாக கே ஈஸ்வரன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட்டு போலிங்கில் விசி ரிஸ்காக லாஸ்ட் மேட்ச் இசைக்கு முத்து மாதிரி இவரை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் சுஜய் சிவசங்கரனுக்கு பேட்டில் எதுவும் இல்லை. சுரேஷ்குமார் முருகனஸ்வின் 1 முறை, வசீமுக்கு பேட்டில் இல்லை. ஜெய் கௌஷிக்கு முருகனஸ்வின் 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி சஞ்சய் யாதவுக்கு பேட்டில் இல்லை. ராஜ்குமாருக்கு முருகனஸ்வின் சரவணா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் திருச்சி கிராண்ட் சோலாஸில் இம்பார்ட்டன்ஸ் ஆல் பிளேஸில் நான் டாப் 2 பிக் பண்ணிக்கிறேன். தென் சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதிசயராஜ் டேவிட்சன், கே ஈஸ்வரன் சொல்லி இந்த 6 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். 7th ஆப்ஷன் கொஞ்சம் ரிஸ்கியாக நான் உங்ககிட்டயே வைக்கிறேன். ஸோ ராஜ்குமார் நம்ம வந்து ட்ரை பண்ணியாச்சு. ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஷன் தான், முகிலேஷ் ஆர் ஜாஃபர் ஜமால். 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த டீம்லேருந்து யாருக்கு சிவிசி ட்ரை பண்ணலாம்னா வசீம் அகமது இந்த மேட்சுக்கு ஒரு சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன். சஞ்சய் யாதவ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசயராஜ் டேவிட்சன். ரிஸ்கியாக போனீங்கன்னா அதிசயராஜுக்கு பதிலாக கே ஈஸ்வரன் கூட ஒரு சிவிசி போகிறது கிராண்ட் லீக் பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பேந்தர்ஸ் பற்றின ஒரு ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் ராம் அரவிந்தும் பாலச்சந்திர அனிருத்தும் ஓப்பன் பண்ணுறாங்க. என்எஸ் சதுர்வேத் கேப்டன், பி சரவணன், ஷியாம் சுந்தர், அத்திக்கூர் ரஹ்மான், சங்கர் கணேஷ், ஸோ முருகன் அஸ்வின், பி விக்னேஷ், குர்ஜாப்னீத் சிங், சரத்குமார், ராஜலிங்கம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக ஒரு மதுரை பேந்தர்ஸோட ஒரு ஃபுல் பிளேயிங் லெவனாக வந்து இருக்குது. ஸோ ஃபுல் 4 overs யாரெல்லாம் போல் பண்ண போகிறா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பி விக்னேஷ், 2வது முருகன் அஸ்வின், 3வது குர்ஜாப்னீத் சிங் வந்து போல் பண்ண போகிறாரு ஃபுல் 4 overs. ஸோ பி சரவணனும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸோ ராஜலிங்கம் 2 bowlers-ம் வந்து அந்த 4 overs ஷேர் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. ப்ளஸ் அத்திக்கூர் ரஹ்மானும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிக்சப்பில் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சரத்குமார் வந்து ஒரு பேட்டர் போல் பண்ணதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பார்க்கப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராம் அரவிந்த். ஸோ லாஸ்ட் ஒரு 3 games வந்து ஃப்ளாப்பு. ஸோ இந்த கிரவுண்ட்லேயுமே 22 ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. பாலச்சந்திரன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு டபுள் டிஜிட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டு ப்ளே பண்ண 5 gamesல 4 gamesல வந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னா 40, 30, 37, ஸோ 23 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 பிளேஸில் பி அனிருத் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சத்துர்வேத் வந்து மஸ்ட் பிக்கு. ஸோ கிரவுண்டாக இருக்கட்டும், வென்யூவாக ஹெட்கட்டாக இருக்கட்டும், ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்திருக்கு. டீமோட கேப்டன் சேஸ்னால் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷன். பி சரவணன் போல் பண்ணுறாரு, பேட்டிங்கும் பண்ணுறாரு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ பேட்டிங் வந்தாலுமே டீசென்ட் ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஃபுல் ஓவர்ஸ் கொடுக்காங்களா சஞ்சய் அது இருக்கும்போது இவருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எது எப்படியோ மோஸ்ட் ப்ராப்ளி ஃபஸ்ட்டு போல் பண்ணி 2வது பேட்டிங் வரும்போது கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஷியாம் சுந்தர் ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக விக்கெட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக எடுத்திருக்காரு. ப்ளஸ் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூர் பேட்டர். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அத்திக்கூர் ரஹ்மான் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா மஸ்ட் பிக். இந்த கிரவுண்டில் லாஸ்ட் சீசனில் இவர் லைக்கா கோவைக்காக ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 8 பாலுக்கு 30 ரன்னுக்கும் மேலே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட்டு சங்கர் கணேஷ் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆப்போனன்ஸ்லேயே வசீம் அகமது, சுரேஷ்குமார் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ முருகன் அஸ்வின் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சுக்கு முருகன் அஸ்வின் பேட்டிங்கில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு சைடு காற்று பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து நம்ம லைட்டாக டைம் பண்ணாலே பால் வந்து சிக்ஸர் கிளம்பிடும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓரியன்ட்டை டார்கெட் பண்ணி முருகன் அஸ்வின் பார்த்திங்க அப்படின்னா வந்து பேட்டிங்கில் ரன் ஸ்கோர் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரிஸ்கியான ஒரு விசியாக இந்த மேட்ச்சுக்கு நான் முருகன் அஸ்வின் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணி 2வது பேட்டிங் பண்ணும்போது முருகன் அஸ்வின் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மதுரை டீமில் எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். பி விக்னேஷ் குவாலிட்டியான பிளேயர், 2வது போலிங் பண்ணும்போது கன்சிடர் பண்ணலாம். பட் ரீசன் ஃபார் மோஸ்ட்டாக இருக்குது, ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். குர்ஜாப்னீத் சிங் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 5 விக்கெட், வென்யூலையும் சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் வந்து குர்ஜாப்னீத் வந்து ஒரு எஃபெக்டிவான பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தென் சரத்குமார் லாஸ்ட் மேட்ச்சு 31 பாலுக்கு 31 ரன்னு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இன்னிங்ஸாக இருந்தாலுமே மதுரைக்காக கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்த பிளேயரில் இவர் தான் இருந்தார், டாப் ரன் ஸ்கோரரில். ஸோ இந்த மேட்ச்சுக்குமே நீங்கள் சரத்குமார் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து சேஸில் நீங்கள் கொடுக்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ் ராஜலிங்கம் ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ரிஸ்க்காக போனீங்கன்னா ஃபஸ்ட் போலிங் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் ராம் அரவிந்துக்கு பேட்டில் எதுவும் இல்லை. பி அனிருத்த என்எஸ் குமார்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை, ஈஸ்வரன் 1 முறை, ராஜ்குமார் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சத்துர்வேத்தை அதிஷராஜ் டேவிட்சன் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சரவணனை ராஜ்குமார் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அத்திக்கு ரஹ்மான் பேட்டில் இல்லை, ஷாம் சுந்தருக்கும் எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஸோ இப்போ மதுரை டீமில் இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பி அனிருத், அடுத்து சத்துர்வேத் பிக் பண்ணிக்கலாம். தென் அத்திக்குர் ரஹ்மான், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன் அஸ்வின், குர்ஜாப்னீத் சிங்கு, சரத்குமார். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 6 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இதில் 7th ஆப்ஷன் யோசிச்சிங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஷனில் பி சரவணன் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ இந்த டீமில் சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன் பி அனிருத் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது விசி மட்டும் ட்ரை பண்ணலாம். முருகன் அஸ்வின் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணி 2வது பேட்டிங் பண்ணும்போது சிவிசி. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொஞ்சம் ரிஸ்கியாக ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது குர்ஜாப்னீத் சிங்கிட்ட ஒரு விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட் டீம் விக்கெட் கீப்பர்ஸில் ஹச் அகமது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராம் அரவிந்த் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் முகிலேஷ், அத்திக்குர் ரஹ்மான், பி அனிருத். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் ராஜ்குமார், சஞ்சய் யாதவ், சரவணன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிஷராஜ் டேவிட்சன், முருகன் அஸ்வின், குர்ஜாப்னீத் சிங். கேப்டன் சேஃபாக ராஜ்குமார், வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக சஞ்சய் யாதவ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைன் அப் உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம், லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.